الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما وضعتها قالت رب إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. فقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال الله سبحانه وتعالى: والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من ابتلي من هذه البنات فصبر عليهن وأحسن إليهن وعلمهن وأدبهن كن له سترا من النار أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري في صحيحه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்கள் இருந்தும் விலக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் பல்வேறு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக, அதை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை சம்பாதித்து கொண்டு அந்த ரப்பிடத்திலே போய் அவனிடமுள்ள இன்பங்களையும் சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்துக்கு மூமின்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த உலகம் வாழ்வதற்குரிய ஒரு இடமாக இல்லை. இந்த உலகம் ஒரு வாழ்க்கையை தயாரிக்கக்கூடிய இடம்.
யாரெல்லாம் இந்த உலகத்தை வாழக்கூடிய இடம் என்று நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் இதுவரையில பிரச்சனையோட இருந்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையை தயாரிக்கிற இடத்த வாழ்ற இடமாக நினைச்சு கொண்டாங்க. ஒரு வீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல சமையல் செய்யறதுக்கு என்று ஒரு இடம் இருக்குது, சமையல் அறை இருக்குது, கிச்சன் இருக்குது, சமைச்சதை சாப்பிடுறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது. ஒருவர் சமைக்கிற இடத்த சாப்பிடுற இடமாக நினைச்சு அங்க போயிட்டு சாப்பிட உட்கார்ந்தாருண்டா அதுக்குரிய வசதிகள் அங்க இருக்காது. சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனையாக இருக்கு. அங்க பிரச்சனை கட்டிடத்துல அல்ல, பிரச்சனை இருக்குது இடத்தை தெரிவு செய்தல்ல. அவர் அந்த இடத்தை முடிவு செய்த அவர்ல தான் பிரச்சனை இருக்கு. இது போல இந்த உலகம் வாழ்வதற்குரிய ஒரு இடம் அல்ல. இந்த உலகம் வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்குள்ள இடம். வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்காக அல்லாஹ் பல பொறுப்புகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கழுத்து நிறைய அந்த பாரங்களை சுமத்தித்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். யாராவது எங்களுக்கு ஒரு பொறுப்புமே இல்லை, பொறுப்புகள் மற்றவங்களுக்கு தான் என்று நினைக்கிறாங்கன்னா அவங்க புத்தியில கோளாறு உள்ளவங்க. ஒவ்வொரு ஆணும் பொறுப்போட வந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு பெண்ணும் பொறுப்போட வந்திருக்கிறாங்க. அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி விட்டு அல்லாஹ்வை சந்திக்க போறவங்க தான் சக்கராத்துடைய நேரத்திலிருந்து சந்தோஷத்தோட துடிப்போட போவாங்க. பொறுப்பில யாரு குறை செய்தாங்களோ, பொறுப்புகளை விளங்கி கொள்ளாம இருந்தாங்களோ, யார் அந்த பொறுப்புகளை ஒழுங்காக செய்யலையோ, மௌத்து வரப்போகுது என்ற அடையாளம் தெரியும் போதே பதற்றம் வர ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். ஆகவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கட சிந்தனைகளை தட்டி தூங்கிக் கொண்டிருக்கிற சிந்தனைகளை எழுப்பி விடுறதுக்காகத்தான் சூரத்துல் முஃமினூன் கடைசியில கேள்வியாக கேட்கிறான். அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, உங்களை வீணாக படைச்சிருக்கிறோம்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறான். அப்பவாவது எழும்புவோமான்னு பாக்குறான். வீணாக ஆடு மாடு போல திண்டு குடிச்சிட்டு மலசலம் கழிச்சிட்டு ஒரு இடத்துல விழுந்து மௌத்தா போகுதே, செத்து போகுதே, அது போல வாழ்றதுக்கா உலகத்தை உங்களை படைச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்க? கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நினைப்பு வருது இல்லையா? உங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து எனக்கு முன்னால நிறுத்தப்படுவீங்க என்ற சிந்தனை கூட உங்களுக்கு இல்லையா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்க என்னிடத்துல மீட்டி கொண்டு வரப்பட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறீங்க. நல்லா கேட்கிறேன். பொறுப்புகளோட உலகத்தில் இருக்கிறோம். அந்த பொறுப்புகளை அல்லாஹ் சொல்றார், நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் பார்க்கிற மாதிரி உலகத்துல எந்த ஒரு பொறுப்புதாரியும் பொறுப்பை கொடுத்துட்டு பார்க்கறது இல்ல. 24 அவரும் பார்க்கிறேன், வெளியாலையும் பார்க்கிறேன், உள்ளாலையும் பார்க்கிறேன். எனக்கு தெரியும் எப்படி உங்களை விசாரிக்கணும். அவன் சொல்றான், விசாரணை எனக்குரியது, என்ன யாரும் விசாரிக்க இயலாது, நான் எல்லாரையும் விசாரிப்பேன். லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன், ரப்பு செஞ்சவைகளை பற்றி அவனிடத்துல கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாது. நீ ஏன் அவரை மூமினாக்கினாய், இவரை ஏன் பாவினாக்கினாய், ஏன் அவரை முஸ்லிமாக வச்சாய், இவரை ஏன் காபிராக்கினாய், இந்த கேள்வி யாருக்கும் கேட்கவும் மேலாது. அந்த ரப்புக்கு முன்னால துணிவும் வராது. அல்லாஹ் சொல்றான், ஆனா நீங்க கேட்கப்படுவீங்க, உங்களிடத்துல நான் கேட்பேன். வஹும் யுஸ்அலூன் என்று சொல்றான். சூரா அல்ஹாக்குமுத் தகாசுர், ரொம்ப படிப்பினைக்குரிய ஒரு சூரா. வாழ்க்கை பூராக நினைவு வச்சு கொண்டிருந்தாலும் நஷ்டம் வராத ஒரு சூரா. இந்த சூறாவுடைய கடைசியில அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ, அந்த நாளையில இன்பங்களை பற்றி கேட்கப்பட்டே ஆகுவீங்கன்றார். வழக்கிருக்கிறே, இது கேட்பானோ இல்லையோ தெரியா, எங்களை சும்மா விட்டுடுவான் என்று மறதியோட வராதீங்க. அடிச்சு சொல்ற நியாமத்துகளை பத்தி நீங்க கேள்விகளுக்கு கேட்கப்படுவீங்க. தக்கீதாக சொல்றான், லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அந்த நாளையில அனுபவிச்ச நியாமத்துகளுக்கு பதில் சொல்லணும்.
நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்க. இதனாலதான் ஹரம் ஷரீஃபுடைய இமாமாக இருந்த அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள்ட்ட ஒரு ஆள் வந்து சந்தோஷமா சொன்னாரு, நேற்றாவே ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனையும் நான் ஓதிட்டேன். அவர் சொன்னார், நல்ல ஒரு விஷயம், நீங்க ஒரு குர்ஆன் ஓதுற நேரம் இன்னொரு ஆள் அல்ஹாக்கு முத்தகாசுர் சூராவை கூட ஓதி முடிச்சு கொள்ளையெல்லாம் ராவெல்லாம் அழுது கொண்டிருந்தாருன்னு சொன்னார். அது அவரை சொல்றாங்க. நான் நேற்றாவே அல்ஹாக்கு முத்தகாசுர் சூராவில உள்ளதையே படிப்பினை பெற்றுக் கொள்ளலாம் ராவு பூராக அந்த சூறாவை ஓதிக்கொண்டிருந்தேன் என்று சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி. முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்படுகிறது, ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பகல் நேரம் பார்க்கிறாங்க, வளமையாக வார நேரத்துக்கு மாற்றமான ஒரு நேரத்துல சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதில் நிக்கிறாங்க. கேட்டாங்க, ஏன் இந்த நேரத்துல மஸ்ஜிதில் நிக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், பசிதான் என்ன கொண்டு வந்துச்சு. என்ன மஸ்ஜிதுக்கு என்ன பசி கொண்டு வந்துச்சு? எங்களை தொழுகை மட்டும்தானே கொண்டு வரும். சஹாபாக்களை பசியும் பள்ளிக்கு தான் கொண்டு வந்துச்சு. அவங்களுக்கு தெரியும் பசிக்கு விட இருக்குது பள்ளியில இருந்து, வறுமைக்கு விட இருக்குது பள்ளியில இருந்து. எங்களுக்கு அந்த நம்பிக்கை போனதுதான் பிரச்சனை இரட்டிப்பாகுது. அதுக்குதான் பள்ளிக்கு வந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, நீங்க ஏன் வந்தீங்க? என்னையும் அதுதான் கொண்டு வந்துச்சு. 3 பேரும் சேர்ந்து போனாங்க. அபூ தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனால கொஞ்சம் வசதியானார். அவங்க புரிஞ்சு கொண்டாங்க, பசியில தான் 3 பேரும் வந்திருக்கிறாங்க. யாரு 3 பேர்? அஷ்ரஃபுல் அன்பியா, நபிமார்கள் ஆக சிறந்தவர்கள், இல்ல படைப்பினங்கள் ஆக சிறந்தவங்க ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அதுக்கடுத்த நபிமார்களுக்கு பிறகுள்ள ஆக உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்க. இப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சமையல் செய்த வரைக்கும் ஈச்சம்பழத்தையும் கிணத்துல உள்ள நல்ல ருசியான தண்ணியும் கொண்டு வந்து வச்சாங்க. இதை சாப்பிட்டு கொண்டு இருங்க. அந்த ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஹஜ்ரத் உமரை பார்த்து, உமர், இந்த தண்ணிக்கும் ஈச்சம்பழத்துக்கும் கியாமத்துல பதில் சொல்ல ரெடி ஆகிக்கோங்க. பட்டியல பேசிருக்கிறாங்க. ரைஸ் அல்ல, பிரியாணி அல்ல, ஈச்சம்பழத்தையும் தண்ணியையும் குடிச்சு கொண்டு இந்த ஈச்சம்பழத்துக்கு கியாமத்துல பதில் சொல்ல தயாராகுங்க. சும்மன துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். இந்த ஆயத்தோதி காட்டினார். ஹஜ்ரத் உமருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆத்திரமாகவும் இருந்துச்சு. வீட்டுல ஒன்றுமே இல்ல, பட்டினியில இங்க வந்தோம், இதுக்கும் கேள்வியா யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேள்வி இல்லாம இருக்கும் 3 விஷயத்துக்கு தான். ஒன்று, உசிர தப்ப வைக்கிறதுக்குள்ள சாப்பாடு. எவ்வளவு சாப்பிட்டா ரூஹு போகாதோ மரணம் வராதோ அவ்வளவு சாப்பிடுற சாப்பாடு. 2வது சொன்னாங்க, அவுரத்தை மறைக்கிற அளவுக்கு உடுப்பு. தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் விடப்பட்ட பகுதி ஆண்களுக்கு அவுரத்தை மறைக்கிற அளவுக்கு உடுப்பு. 3வது சொன்னாங்க, மழையிலிருந்து பாதுகாக்கும், வெயில் படாம பாதுகாக்கிற அளவுக்குள்ள ஒரு வீடு. இந்த 3க்கு தான் கேள்வி கணக்கு வராது. அதுக்கு மேல உள்ள எல்லாத்துக்கும் பையில தயார் பண்ணிக்கோங்க, அல்லாஹ் கேட்டா பதில் சொல்லவாங்க. இவ்வளவு பெரிய பாரம் ஒன்றை வச்சு கொண்டுதான் யோசனை இல்லாம வாழ்றோம், சிந்தனை இல்லாம வாழ்றோம், போற போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான பொறுப்புகள்ல, பல்வேறு பொறுப்புகள்ல மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தான் எங்களை புள்ளகளை முறையாக வளர்த்துட்டு போறது. ஏண்டா நாங்க இருந்துட்டு போன பிறகு எங்கட பில்டிங்கள் எல்லாம் எங்களை ஞாபகப்படுத்தும். நாங்க வாங்கின காருங்களை ஞாபகப்படுத்தாது. நாங்க போட்டிருந்த கடைகள் கொஞ்ச நாளையில யாரோ வாங்கி வேறொருத்தருடைய பேர்ல இருக்கேனும், அதை இடிச்சு அந்த இடம் ரோடாக மாறி இருக்கேனும். எங்களுக்கு பிறகு எங்களை பத்தி பேசுவாங்கன்னா எங்கட புள்ளகளை பார்த்து தான் பேசுவாங்க. நாங்க பூமியில இருந்ததுக்கு 2வது ஆதாரம் எங்கட புள்ளகள். பழமொழியும் சொல்லுவாங்க அரபில, அல் அவுலாத் தலாலத்துல் சானியத்துல் லிர்ரஜுல். ஒரு மனிதன் உலகத்துல வாழ்ந்ததுக்கு 2வது ஆதாரம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க. இது ஆகப்பெரிய ஒரு அமானிதம். பிள்ளைகளை பத்தி பொதுவாக பேசல,
அந்த பிள்ளைகளையும் அல்லாஹ் சொல்றார், இந்த ஆட்சி தான் பூமியில நடக்குது. உலகத்துல யார் யாரோ அவங்களோட ஆட்சி என்றாங்க, கொஞ்ச நாளையில பிடுங்கி வீசப்படுறாங்க, முகவரியே இல்லாம போறாங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த ஆட்சி பூமியில நடக்குது. அவன் அத்தாட்சியாக சொல்றான், இந்த ஆட்சி நடக்கிறதுக்கு ஆதாரம் தான் நான் நினைச்சது போலதான் ஒவ்வொரு குடும்பத்தும் புள்ளகளை கொடுக்கிறேன். நீங்க நினைச்சோன்னா ஆம்பளை பிள்ளையா மாத்தலாம், நீங்க நினைச்சோன்ன பொம்பளை பிள்ளையா மாத்தலாம். இந்த ஆட்சி நடக்குது, நான் நினைச்சதை படைப்பேன். உங்களுடைய எந்த மினிஸ்டரையோ விஞ்ஞானியோ போந்து இந்த முடிவை மாத்தலாம். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய ராஜா, வானம் பூமியினுடைய மலிக், ஆட்சி அவனிடத்தில் இருக்குது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடினதை படைப்பானாம். யஹ்லுகு மா யஷா. சிலருக்கு எல்லாமே பொம்பளை புள்ளல கொடுத்திருப்பான். ஆசைக்கு ஒரு ஆம்பளை, என்ன சொத்துக்களை தொழில பாதுகாக்க ஒரு ஆம்பளை கிடைக்காதா? அல்லாஹ் சொல்ல இல்லை, ஏந்த முடிவு உங்களுக்கு பொம்பளை புள்ள. சிலருக்கு எல்லாமே ஆம்பளை புள்ள கிடைக்கும். ஆசைக்கு நோய்வாய்ப்பட்டா ஒரு சாப்பாட்டை சமைச்சு கொடுக்க ஒரு பெண் புள்ள கிடைக்காதா? இல்ல, உங்களுக்கு இல்ல, ஆம்பளை புள்ளதான். நான் தான் முடிவெடுக்கிறேன். சிலருக்கு ரெண்டையும் கலந்து கொடுப்பேன். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானஹு வ இனாஸா, நாலாவது ஒரு கூட்டம் ஏதோ ஒரு நலவுக்காக புள்ள இல்லாமலும் வச்சிருப்பேன். அல்லாஹ் சொல்ல, இது ஏந்த முறையில் நடந்து கொண்டிருக்கு. இதுல உள்ள ஆகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? பெண் பிள்ளைகளை வளர்க்கிறது. ரெண்டு பேருக்கும் ஒரே அகப்பையால விளம்பேலாது. ஆண் பிள்ளைகளை வளர்க்கிறது வேற, பெண் பிள்ளைகளை வளர்க்கிறது வேற. அந்த ரெண்டு பேருடைய தர்பியா, அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய வழிகாட்டல் வித்தியாசமாகும். அதனாலதான் ஹஜ்ரத் மரியமுடைய தாயார் நேர்ச்சை வச்சிருந்தாங்க, ஆம்பளை புள்ள கிடைச்சா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொடுக்கிறேன். அல்லாஹ் ஏற்பாடு பொம்பளை புள்ளைய கொடுத்துட்டான். அவ சொன்னா பொம்பளை புள்ள கிடைச்சிட்டு, இன்னொன்றையும் சொன்னா ஆன போல அல்ல பெண். வித்தியாசத்தை உணர்ந்திருந்தா, வலைஸ ஸக்கரு கல் உன்ஸா, ஆண் பெண்ணை போல அல்ல, பெண் ஆன போல அல்ல, ரெண்டு பேரும் வித்தியாசம். தர்பியாவிலையும் வித்தியாசம், விருப்பங்களும் வித்தியாசம், சிந்தனைகளும் வித்தியாசம், போற ரூட்டும் வித்தியாசம், நன்மைகளை கவ்வி பிடிக்கிறதுலையும் வித்தியாசம், தீமைகளை வேகமாக தீமைகள்ல ஊறி போறதும் வித்தியாசம், நன்மைகளுக்கு ஈடுபடுறதும் வித்தியாசம், பாவங்கள்ல வேகமாக ஈடுபடுறதும் வித்தியாசம். பெண் பிள்ளைகளுடைய தர்பியா அலாதியானது. குர்ஆன் ஹதீஸ் இதை பத்தி வேறாக பேசியிருக்கு. யாருக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை தந்திருக்கிறானோ கவனம் எடுங்க. பெண்கள் இந்த பிள்ளைகள் விஷயத்துல கவனம் எடுங்க. நாளைய சமுதாயம் இன்றைக்கு உங்களோட மடியில இருக்கு. நீங்க நினைக்காதீங்க, புள்ளி வாங்கி கொண்டு போறாங்களே யூனிவர்சிட்டிக்கு, இவங்கதான் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் அதை விட பெரிய யூனிவர்சிட்டியில இருக்குது. 4 வயதாக முன்னால பெற்றோர்களுடைய மடியில இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பல்கலைக்கழகம் அது. ஒவ்வொரு பிள்ளையினுடைய பல்கலைக்கழகம் தாயுடைய மடி, தகப்பண்ட கை, தகப்பண்ட பார்வை, தகப்பண்ட மூச்சு. பெண் பிள்ளைகளை வளர்க்கிறது அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை தந்திருக்கிறார். பெண் பிள்ளைகளுக்கென்றே தனியான கூலிகள் இருக்குது. அந்த கூலிய பார்த்தாலே விளங்குது, கொஞ்சம் சிரமப்படணும், அவங்கள முறையாக உருவாக்கி இருக்கிறது. பெரிய கூலிய தந்துதான் அல்லாஹ் அந்த வேலையை தந்திருக்கிறார். எங்களோட ரப்பு சும்மா வேலை வாங்குறல, யாருக்கு சும்மா வேலை வாங்குறல, யார்கிட்டையும் கூலி தந்துதான் வாங்குறார். சின்ன வேலை தந்திருக்கிறான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு, கூலி தாரான், பெரிய கூலி. சின்ன வேலை பெரிய கூலி. முந்தின உம்மத்துக்கு அப்படி கொடுக்கல. பொம்பளை புள்ளகளை முறையாக வளர்க்கிறவங்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் இருக்குது, சஹீஹ் முஸ்லிம்ல. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹ் தஆலா பெண் பிள்ளைகளை கொடுத்து சோதிக்கிறானோ, பெண் பிள்ளைகள் கிடைக்கிற ஒரு சோதனை தந்து பார்க்கிறான், தாயும் தந்தையும் என்ன செய்யறாங்க, அது ஒரு இன்பம் என்று சொல்லல.
மனுபு துளிய மின் ஹாதிஹில் பனாத், இந்த பெண் பிள்ளைகளால யாரு சோதிக்கப்படுறாங்களோ ஆம்பளைகளை விட அவங்கள முறையாக வளர்க்க போற நேரம் சோதனை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாய் தந்தையருக்கு தேவை அடியும் உதையும் கோபப்படுறதும் ஆத்திரப்படுறதும் இல்ல, நாங்க சொல்லத்தை கேட்கிறாங்க இல்ல, இவங்க உம்மா பாப்பா விட்டு கொண்டு பிரிஞ்சு போறாங்க உள்ள சரி வரல என்று. இதெல்லாம் புத்திசாலித்தனம். ஆவேசப்படுறதில்ல உங்களோட ஆண்மை, ஆவேசப்படுறதில்ல தகப்பனுடைய ஒரு சக்தி. சொன்னாங்க, புள்ளகளை சரி பண்றது கொஞ்சம் பொறுங்க. கஷ்டம் தார நேரம் பொறுமையா இருங்க. நல்ல மனிதர்கள்ட்ட ஆலோசனை எடுங்க. நல்ல மனிதர்கள்ட்ட ஆலோசனைகள் மஷூரா கேளுங்க. எந்த நேரமும் அவங்கள பக்கம் நின்று யோசனை பண்ணுங்க. அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. அவங்களுக்கு 2 பேருதவிகள் செய்யுங்க. முதலாவது, கற்றுக் கொடுக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றிய அறிவை இல்ம படிச்சு கொடுங்க, ஈமான படிச்சு கொடுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை படிச்சு கொடுங்க, அல்லாஹ்வை அடையிற வழியை காட்டி கொடுங்க, அழகா காட்டி கொடுங்க. 2வது, அதப படிச்சு கொடுங்க, ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்கடா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சிரமத்தோட இருந்து வார கஷ்டங்களை தாக்கி கொண்டு அந்த புள்ளகளை உருவாக்கி விட்டாருண்டா இவருக்கு 3 வகையான கூலி 3 ஹதீஸ்ல இருக்கு. முதலாவது ஹதீஸ்ல இருக்குது, வஜபத் லஹுல் ஜன்னஹ், அவர் சொர்க்கம் வாஜிப் அல்ல. முறையா பொம்பளை புள்ளகளை வளர்க்கிறவங்களுக்கு சுவர்க்கம் வாஜிப். இத கேட்டு பூரி படைஞ்ச ஒரு சஹாபி கேட்டாரே, 2 புள்ளகள் எனக்கு இருக்குது, அவங்கள வளர்த்தாலும் கிடைக்குமா யார ரசூலல்லாஹ்? வஸ்னதான், 2க்கும் கிடைக்கும். இன்னொருத்தர் கேட்டார், யார ரசூலல்லாஹ், ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு எனக்கு, அவங்கள முறையா வளர்த்துட்டா அவங்களுக்கும் இந்த கூலியா? 1க்கும் கிடைக்கும். அவ்வளவு முஜாஹதாய். அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் இருக்குது, புகாரியில அந்த பெண் பிள்ளைகள் நாளை மஹ்ஷர்ல எழும்புவாங்க. கஷ்டப்பட்டு நீங்க அவர்களுக்கு தீன படிச்சு கொடுத்து முறையாக வளர்த்தீங்களே, அந்த பெண் பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தாயும் தந்தையும் நரகம் என்று ரப்பு முடிவு செஞ்சிருந்தா அவர்களை போக விடாம சிறையாக நிற்பாங்களாம். குன்னலஹு சித்ரம் மினன் நார், ஸஹீஹான ரிவாயத். முஸ்னத் அஹ்மதுடைய அறிவிப்புல இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் அந்த வாப்பா உம்மாவும் நெருக்கமாக நிற்போம், 2 விரல்கள் இருக்கிறது போல என்னோட கிட்ட நிற்பாங்க. இவ்வளவு சிறப்பிறப்பு வச்சிருக்கிறார். அப்ப வளர்க்கிறதுக்குள்ள முறை என்ன? நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம், நல்ல ஒரு காலேஜ்ல போட்டு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல ஒரு ஜாப் ஒன்று எடுத்து பெரிய பணக்கார மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து சொந்த வீட்டை கட்டி கொடுத்து அவட ஹஸ்பண்டுக்கும் வாகனம் ஒன்று வாங்கி கொடுத்தா ஒரு திருப்தி வாப்பாக்கு. பாப்பா நினைக்கிறாள் சொர்க்கம் வைத்திருவாங்க. நல்லா கவனிங்க, எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை மட்டும் காட்டித்தர வந்தவங்க அல்ல, பள்ளிக்குள்ள இருக்கிற அமலை மட்டும் காட்டித்தர வந்தவங்க அல்ல. நபி அலைஹிஸ்ஸலாம் 4 பொம்பளை புள்ளைகளை வளர்த்தாங்க. அந்த கண்ணோட பாருங்களேன், 4 பொம்பளை புள்ளைகள வாப்பா தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். 7 புள்ளைகள வாப்பா, 3 புள்ளைகள் ஆண்கள். அந்த 3 பேரையும் சின்ன வயசுலே அல்லாஹ் எடுத்துட்டான். அதுக்கு ஒரு ஹிக்மத் இருக்குது. நாளைக்கு தகப்பனு பிறகு அந்த பிள்ளைகள் வாரிசு சொத்தாக நாங்களாம் வாப்பட வாரிசான நபி என்று வாதிட இயலும். அதுக்கு இடம் வைக்காம அல்லாஹ் அவர்கள் எடுத்துட்டாங்க. எனவேதான் குர்ஆன்ல இருக்குது, மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய எந்த ஆணுக்கும் வாப்பவாக இல்லை. ஆம்பளை பிள்ளைகளுக்கு அவங்க வாப்பம் இல்லை. வலாக்கிர் ரசூல் அல்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒன்றுக்கு பின் ஒன்றாக ஆண் பிள்ளைகளை மௌத்தாக்கி கொண்டு போற நேரம் மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பாதையில போற நேரம் மனசு உடைஞ்சு பேசிக்கிறாங்க. மனிதன் என்ற வகையில ஆம்பளை பிள்ளைகள் இல்லா போற நேரம்
கவலையொன்று வரும். அதுவும் அந்த காலத்துல பெண்களை ஒதுக்கி வச்சு ஆண்களோட மட்டும் விருப்பம் கொள்ற ஜாஹிலியத்துடைய காலம். அதிலிருந்து விடுபட்டு இஸ்லாம் வந்திருக்கிற காலம். ஆம்பளை புள்ளல் மூத்தாய்க்குன்னு போறாங்க. ஒருவன் அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீங்க சந்ததி அற்றவர். எவ்வளவு கவலை வந்தீங்க. வாப்பவில தான் சந்ததி வார, உம்மவால இல்லை, பரம்பரை வார வாப்பவால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களோட பெண் மகளால பரம்பரை வரும். மற்ற எல்லாருக்கும் வாப்பவால தான் வரும். அபு தரண்டா மனம் உடைஞ்சு போயிட்டாங்க. இப்படி ஆயிடுச்சு, நான் மௌத்தான பிறகு என்ன பிரதிநிதித்துவப்படுத்த, என்ன பத்தி பேச ஒரு புள்ளை இல்லைன்னு கவலையோட போறாங்க. அப்பதான் குர்ஆன்ல உள்ள ஆக சின்ன சூரா இறங்கிச்சு, ஆக பெரிய ஒரு வாதா ஒன்று கொடுத்து என்ன சொன்னான், புள்ளை எடுத்தோம், உங்களை குத்தி பேசினாங்க, அதுக்கு நாங்க என்ன தாரோம்? மஹ்ஷர் மைதானத்துல நாளை கியாமத்துல கௌசர் என்ற ஒரு பெரிய நதிய ஆத்தையே தாரோம். இன்னா ஆதைனாக்கல் கௌசர், கௌசர் என்ற ஆத்தை உங்களுக்கு தந்துட்டோம். நீங்கள் எல்லாம் சந்ததியற்றவன், உங்களை யாரு குத்தி பேசினானோ அவன் தான் சந்ததியற்றவன். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அல்லாஹ் அவரை பேசி பேசினார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 4 புள்ளகளை வளர்த்தாங்க. மூத்த மகள் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கு பின்னால இருந்தாங்க ஹஜ்ரத் உம்மு குல்சூம், அதுக்கு பின்னால் இருந்தாங்க ஹஜ்ரத் ருக்கையா, கடைசியாக இருந்தாங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு அழகாக வளர்த்தாங்க. தன்னுடைய மனைவி ஹஜ்ரத் ஹதீஜா மூலம்தான் 7 புள்ளகள் 6 பேர் கிடைச்சாங்க. அந்த 4 பொம்பளை புள்ளகளும் ஹஜ்ரத் ஹதீஜா மூலம் கிடைச்சவங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு அழகாக வளர்த்தாங்க. 4 பேருமே மூமின்கள். 4 பேர்ல 3 பேரை முன்கூட்டியே சுவர்க்கத்துக்கு அனுப்பிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு போனாங்க. பாப்பா இருக்கும் போதே 3 புள்ளகள் மௌத்து. 4வது ஆளுக்கும் காதுக்குள்ள சொல்லிட்டு போனாங்க, நான் போன பிறகு இந்த குடும்பத்துல ஃபர்ஸ்ட் நீங்க தான் வருவீங்க. அதுதான் பாத்திமானா அழுதுட்டு அதுக்கு பிறகு சிரிச்சாங்க. எல்லாரையும் எடுத்துட்டே போனாங்க, தயாரிச்சு காட்டினாங்க, பிள்ளைகளை இது போல வளருங்க. அவங்க ஒரு சிலபஸ் ஒன்று வச்சிருந்தாங்க. பெண் பிள்ளை வளர்க்கிறவங்களுக்கு ஒரு திட்டம். நாங்க சிலபஸ் வச்சிருக்கிறது, அந்நியனை பார்த்து பார்த்து, செல்வந்தரை பார்த்து, துனியாவுடைய பெருமையை பார்த்து. இந்த எல்லாருக்கும் தேவை பாராட்டு, புகழ். அவங்களோட பேரு மீடியாவில போகணும், அவங்களோட பிள்ளைகளோட பேரு அப்படியே டிவியில போகணும், வாட்ஸ்அப்ல வரணும், பேஸ்புக்ல வரணும். இது ஒரு நோய், குப்பையில வார எண்ணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளை புள்ளைகளை வளர்த்தாங்க. அதுக்கு தலைப்பு போட்டாங்க, என்ன தெரியுமா? வெக்கம். முதலாவது கொடுங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு வெக்கத்தை. பெண் பிள்ளைகள அழகு இருக்குது வெக்கத்தில், கல்வியில இல்ல. பிஏ சிஏன்னு பெரிய பட்டவெடுக்கிறதுல இல்ல, அதை எடுங்க பிறகு. முதலாவது கொடுங்க பெண்களுக்கு வெக்கத்தை. பெண்ணுடைய அழகு, பெண்ணுடைய பேரழகு, பெண்ணுடைய கண்ணியம் வெக்கத்தில் இருக்கு. ஏன் வெக்கம் வாரது சும்மா வராது. புக்ஸ் படிச்சு இன்டர்நெட்ல போயிட்டு வெக்கம் படிக்கலாம். ஈமான சம்பரிச்சா வெக்கம் வரும். புகாரி ஷரீஃப்ல இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான்ல 70க்கு மேல கிளைகள் இருக்குது. அல் ஈமான் பிதுஉன் வ சபஊன ஷுபா, 78 கிளைகள் ஈமான்ல இருக்குது. அதில் ஆக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அது பெரிய விளக்கம். நாங்க நினைப்போம் சிம்பிள், ஆக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் கல்பால குணுவாரு. அதுக்கு வேற பயான் இருக்கு. ஆக குறைஞ்சது சொன்னாங்க, பாதையில இருக்கிற கல் முள்ளுகள் அகற்றுறது, மற்றவங்களுக்கு நோவின தராம பாதையை வச்சிருக்கிறது. வாதினாஹா இமாத்தத்துல் அதானி தரீக் சொல்லிப்படி சொன்னாங்க. வெக்கமும் ஈமான் ஒரு முக்கியமான கிளை தான். வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஈமான் எவ்வளவு வெளிச்சமா வருமோ, ஈமான் எவ்வளவு தூரம் புள்ளகளை கொடுப்போமோ வெக்கம் வரும்.
சிலவங்க நினைக்கிறாங்க வெட்கப்படுறது சிலவங்களுக்கு கேவலமாய். வாப்பா வெட்கம் இல்லாதவரா இருந்தா தான் பிள்ளைகளை பார்த்தபடி நடப்பாரு. எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, வெட்கத்தில கெடுதிகள் ஒன்றுமே இல்ல. அல் ஹயாஉ லா யஅதி இல்லா பிகைர். வெட்கம் நல்லதைத்தான் ஒரு மனுஷன்ட கொண்டு வந்து சேர்க்கும். வெட்கம் நல்லதைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். புகாரியில் இருக்குது, ஒரு சஹாபி அவரோட தம்பிக்கு உபதேசம் செய்யறாரு, நீங்க இப்படி எல்லாம் வெட்கப்பட்டு பட்டிக்காதீங்க, எல்லாத்துக்கும் முன்னுக்கு போங்க அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி நீங்க சொல்ல போகாதீங்க, அவர்கிட்ட நல்ல ஒரு சிபத் இருக்குது, வெட்கம் நல்லதுதான், வெட்கம் கெட்டதில்லை, அவர் அவரோட பாட்டில இருக்க விடுங்க. இது எவ்வளவு பெரிய சிபத். இன்றைக்கு நாங்க எங்கட பிள்ளைகளிடத்திலிருந்து தவற விட்டிருக்கிறீங்க, வெட்கம் போயிடுச்சு. அந்த வெட்கம் உள்ளத்துல வந்துச்சுண்டா உடையில வெட்கம் தென்படும், நடையில வெட்கம் தென்படும், பேச்சில வெட்கம் தென்படும். மனிதர்களுக்கு முன்னால, அந்நி ஆண்களுக்கு முன்னால வெட்கம் தெரியும். அதனாலதான் சொல்லுவாங்க, பாதையில போறத பார்த்தாலே விளங்கிடுமா வீட்டுக்குள்ள இருக்கிற உம்மா பாப்பா எப்படி. புள்ளகல்ல வாழ்க்கை சும்மா அமையல, உங்களோட கொப்பியாது. இன்னைக்கு நாங்க நாட்டை ஆண்ட ராஜாவோட வரலாறு எழுதி கொண்டிருக்கிறோம், பில்டிங் வரலாறு எழுதி கொண்டிருக்கிறோம். எங்கட புள்ளகள் எங்கட வரலாறு எழுதுறாங்களா? எங்கட புள்ளகள் எழுதுறாங்க எங்கட வரலாறு. நாளைக்கு எங்களுக்கு தான் ஏசுவாங்க. எங்களுக்கு இருக்கிற மோசமான குணங்கள் எங்கட புள்ளகத்தை வெளியாகும். ரொம்ப பயந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரகசியமா செய்யற நன்மைகள் பிள்ளைகள் ரகசியமா வரும். சில நேரம் நாங்க செஞ்ச சில ரகசியமான நல்ல காரியங்கள், அல்லாஹ்வு விருப்பமான காரியங்கள் எங்கட பிள்ளைகளால வெளியாகி ஊரே பேசும், இவரோட மகன் இவரோட மகள் இவ்வளவு நல்லதை செய்யறாங்க. நாங்க ரகசியமா கொடுத்தோமே பாவங்கள், இருட்டுல செஞ்ச பாவம், மனைவி தெரியாம களவில செஞ்ச பாவம், போனை வச்சுக்கொண்டு செஞ்ச பாவம், வெளிநாட்டுல இருக்கிற செஞ்ச பாவம், அவனை தொட்டது இவனை தொட்டது, அங்க பாஞ்சது இங்க காடு பாஞ்சது, இதுக்கு முறையா தௌபா செஞ்சு பட்டோலையில் இருந்து எடுத்து போடுங்க. பட்டோலையில வச்சுட்டு போனீங்க பாம்பு போல அது புள்ளகளை வந்து தீண்டி. அதனால சொல்லுவாங்க, அல் இருக்கு தஸ்ஸாசா, கொணமிக்குதே இது நஞ்சி கலந்த மாதிரி பரம்பரையில வார, நஞ்சி மாதிரி அது பரம்பரையில் அது வார. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால இபாதத்திலே ஈடுபட்ட ஒரு சிறந்த பெண் சித்தீகா என்று குர்ஆன் வர்ணிச்சது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவக்கு நிக்காஹ் செய்யாம ஒரு புள்ளைய கொடுக்கிறது முடிவு செய்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ ஊதிட்டு போனாங்க. குர்ஆன் சொல்லுது, சத்தியமான வரலாறு. புள்ள உண்டாச்சு. எந்த அளவுக்கு ஹஜ்ரத் மரியம் பயந்தாங்கண்டா, இப்ப மக்கள் என்ன கண்டா ஏசுவாங்க இல்லையா, அவர்களுக்கு சொல்லிடுவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நம்புவாங்களா? அதனால அவங்க வெட்கப்பட்டு நினைச்சாங்க, அதுக்கு முந்தி புள்ள கிடைக்க முந்தி மௌத்தா போனா நல்லமே, இந்த பேரை மக்களுக்கு மறந்து போனா நல்லமே நினைச்சாங்க. யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸ்ஸியம் மன்சியா, அதுக்கு முந்தி நான் மௌத்தா போயிட்டு மறக்கடிக்கப்பட்ட அப்படி ஒருத்தி இருந்தா அந்த தகவலே மறந்து போனா நல்லமேன்னு நினைச்சாங்க. மக்களுக்கு தெரிய வந்துச்சு, நிக்காஹ் செய்யாம ஒரு பொம்பளை புள்ள பெற்றெடுத்துட்டா, அதுவும் ஊரில் பாராட்டப்பட்ட சிறந்த இபாதத்து செய்த குடும்பத்தில் உள்ள ஒரு புள்ள இப்படி வேலை செஞ்சுட்டா. மக்களுக்கு தெரியாது ஹகீகத். புள்ள மடியில இருந்து பேச காட்டி அவங்களுக்கு தெரியாம போச்சு. வந்தவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க இப்படி செஞ்சது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏண்டா இப்படி ஒரு பொம்பளை புள்ள தவறு செய்யறதா இருந்தா ஒன்றோ வாப்பா அந்த தவறை முந்தி செஞ்சிக்கணும், அல்லது உம்மா செஞ்சிக்கணும். உங்களோட வாப்பா உம்மா அப்படி ஆட்கள் அல்ல. மா கான அபூ கிம்ரா சௌஇன்
வமா கானத் உம்முகி பகியா, உங்களோட வாப்பா ஒரு கெட்ட மனுஷனும் அல்ல, உங்களோட உம்மா விபச்சாரம் செய்த ஒரு விபச்சாரியும் அல்ல. உங்களுக்கு இந்த குணம் எப்படி வந்துச்சு? தஃசீர் எழுதுறாங்க, உங்களோட குணம் புள்ளகல வரும். அவ பயப்படுங்க. ஒரு சஹாபி வந்தார், புகாரி ஷரீஃபில் இருக்குது, யா ரசூலல்லாஹ், என்ன மனைவிக்கு புள்ள கிடைச்சிக்குது, எனக்கு சந்தேகம் ஆயிக்கார. ஏப்பா சந்தேகம்? நானும் கொஞ்சம் வெள்ளை நிறமாயிக்கிறேன், மனைவியும் அப்படித்தான், புள்ள கருப்பாயிக்கிறது. மனைவியில சந்தேகம். சந்தேகத்துக்கு இடம் வைக்கிறவங்க என்ன சொல்லலாம் கேட்டாங்க, நீங்க ஒட்டகம் வளர்க்கிறதா? ஒட்டகம் வளர்க்கிற ஒட்டகத்துல பொதுவான கலர் என்ன சொன்னாங்க? சிவப்பு நிறமாயிருக்கும். ஒட்டகத்தில் ஒரு தன்மை இருக்குது, அடுத்த மிருகங்கள் மாறி எல்லா மிருகத்தோடையும் பெண் ஒட்டகங்கள் சேராது. அதுக்கு ஒரு கணவர் தான், ஒரு மிருகத்தோடு தான் சேரும். அதனாலதான் முன்னைய அரபிகள் ஒட்டகங்கள பரம்பரையை பாடமாக்கி வச்சுப்பாங்க. ஒட்டகத்தை பேர் வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை கஸ்வான்னு சொன்னாங்க. இந்த ஒட்டகத்தர வாப்பாதி, அந்த ஒட்டகத்தர அப்பாதி, பேர பரம்பரைய பாடமாக்கி வச்சிருப்பாங்க ஜாஹிலியா கால மக்கள். அது ஒட்டகத்தர தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சரி தாய் ஒட்டகமும் சோப்பு, தந்தையாக வார ஒட்டகமும் சோப்பு, சில ஒட்டக குட்டிகள் சாம்பல் நிறத்துக்கு ஊதி நிறமாக வருகிறே எப்படி என்று கேட்டாங்க. சஹாபி சொன்னாரு, அந்த ஒட்டகத்துல அப்பா உண்டு, அந்த கலர்ல இந்திக்கும், அந்த கலர் தான் இடக்கிட பேர புள்ளகள வருகிறது. லஅல்லஹு நஸஅஹு இர்குன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட அப்பா ஒண்ணும் அந்த கலர் நீந்தி பாரு. நீங்க அப்ப மாதிரி கண்ணிங்களா? உங்களோட எல்லா அப்ப மாதிரி கண்டிக்கிறீங்களா? உங்களோட மனைவியோட அப்ப மாதிரி கண்டிக்கிறாங்களா? ரெண்டு பேரோட ஒருத்தர் ஒரு அப்பா இந்த நிறத்தில் இருந்திருக்கும், அந்த நிறத்துல புள்ள வந்து நிறமே தொத்தி வருகுதுண்டா குணம் எப்படி என்று பார்த்துக்கோ. பிள்ளைகளை ஹயாவோட வளருங்க, வெக்கத்தோட வளருங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல இருந்து அவங்கள ஃபிரௌன் கண்டிச்சிடுவான் என்று பயந்து ஓடினாங்க மதியனுக்கு. போற வழியில பார்த்தாங்க, எல்லாரும் ஒரு நீர் தேக்கத்துல நின்று, நீர் கொடுக்கிற இடத்துல நின்று அவங்களோட மிருகங்களை நீர் கொடுக்கிறாங்க. ரெண்டு பெண்கள் ஒதுங்கி நிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாரோட மோதிக்கொண்டு போயிட்டு நிக்கலாம், ஒதுங்கி நிக்கிறாங்க, ஒன்றும் செஞ்சு கொண்டு இல்லாம அப்பாவி மாதிரி நிக்கிறாங்க. போயிட்டு கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, எங்கட தகப்பன் வாபூனா ஷேகுன் கபீர், எங்கட தகப்பன் முதிய வயதில் இருக்கிறாரே, அவருக்கு வரையலா, நாங்க மிருகத்தை கொண்டோம், மக்களோட மோதிக்கொண்டு எங்களை போய் தடுக்கலாம், வெக்கமாய்க்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னுக்கு போயிட்டு அந்த பெண்களோட மிருகத்துக்கு தண்ணியை கொடுத்துட்டு அவங்க மரத்தடியிலிருந்து துவாவில் ஈடுபட்டாங்க. யா அல்லாஹ், ஃபகீரா இருக்கிறேன், உன்னோட உதவியின் பக்கம் தேவையுள்ளவனா இருக்கிறேன் துவாவில் இருந்தான். பின்னால அதுல ஒரு பெண்ணை வாப்பா அனுப்புறார், அவரை கூட்டிட்டு வாங்க கூலி கொடுக்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு பொம்பளை வந்தா எப்படி தெரியுமா? ஆடம்பரமாக தாம்பீகமாக ஆம்பளைய போல இல்ல, வெக்கத்தோட வந்தாவா. அல்லாஹ்வுக்கே விருப்பம் ஒரு பொம்பளை வெக்கத்தோட வாரது. ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா. ஒரு பெண் வந்தா வெக்கத்தோட வந்தா. அல்லாஹ் ஒரு பெண்ணை மதிக்கிறது வெக்கத்தோட. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெக்கம் என்ற தலைப்பை வச்சு அந்த பெண்களை வளர்த்தார். இதனாலதான் அவங்களோட வாழ்க்கையை படிச்சீங்கன்னா இன்றைக்கு எங்கட பெண்களை பக்கத்திலே வைக்கலாம், அப்படி வெக்கம். இன்னைக்கு நாங்க சொல்லுவோம், இப்படி எல்லாம் வாழை உலகத்திலே அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களை 1400 வருஷத்துக்கு பிறகு பிறக்க வச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதே மூளையோட நாங்க இருந்தா நாங்க என்ன பேசி போவோம் தெரியும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனுப்பினாங்க. வீட்டுல வேலை செஞ்சு செஞ்சு கையில எல்லாம் பழுது வந்திருக்குது, வாப்ப கிட்ட அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அங்க போயிட்டு ஒரு அடிமையை கேட்டெடுங்க, கைதி ஒன்றை கேட்டெடுங்க அனுப்புறாங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா.
பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. வந்தா தகப்பன் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களோட கதைச்சி கொண்டு இருக்கிறார். அங்க போயிட்டு எல்லாரோடையும் ஆளோட ஆளாக இவவும் ஒரு ஆம்பளை மாதிரி போயிட்டு நின்றா கதைச்சா. ஹதீஸ்ல இருக்குது. அதை பார்த்து வெட்கப்பட்டு ஹஜ்ரத் பாத்திமா திரும்பி வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவு வந்து கேட்கிறாங்க, மகள் வந்துட்டு போனீங்க ஏனென்று. அங்க பிரச்சனை முடியுது. தாரீഖில் எழுதுறாங்க, சீராவில் எழுதுறாங்க, ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிற நேரமே 32 அல்லது 33 வயது, இளம் வயது. ஆனா பாதையில நடந்தா 60-70 வயது கிழவி போல நடப்பாங்க. இந்த நடையே ஆண்களுடைய சிந்தனையை தூண்டப்படாது. இன்னைக்கு எப்படிக்கிறாங்க களிமா சொன்னவங்க 60 வயசு கிழவியும் 20 வயசு புள்ள மாதிரி நடக்க பாக்குது. இதெல்லாம் வெட்கம் கொடுக்கப்படாத அடையாளம். இதெல்லாம் வீராப்பல்ல, இதெல்லாம் முன்னேற்றம் அல்ல, இதெல்லாம் வளர்ச்சி கண்ட உலகத்துக்கு அடையாளம் அல்ல. நாசத்தின் அடையாளம் என்று சொன்னாலும் அது பொய்யாக ஆகாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, சரித்திரமே புரட்டி போடப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த பெண் பிள்ளைகள் வெட்கத்தால அந்த ஊரினுடைய வளமே மாத்தி போட்டாங்க. அது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடைசி நோயில இருக்கிற நேரம் அவங்களோட ஒரு நண்பி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க போனாங்க. 2 பேரும் என்ன பேசிக்கொண்டா தெரியுமா? சொன்னா, இவ அஸ்மா, எனக்கு முதலாவது மௌத்து வந்தா, மௌத்த நினைக்கிற நேரம் உனக்கு ஒரு வெட்கம் ஒன்று வருது. எல்லாருக்கும் மௌத்த நினைச்சா பயம் வருது. அவ சொல்லா, மௌத்த நினைக்கிற நேரம் எனக்கு வெட்கம் வருது. என்ன வெட்கம்? சொன்னாங்க, நாங்க மௌத்தான உடனே கஃபன் செய்து அந்த கஃபனை ஒரு தட்டில வச்சு தூக்கிட்டு போவாங்க. அரபு நாட்டுல நீங்க இப்பவும் பார்த்திருப்பீங்க. எங்கட நாட்டுல போல சந்தூக்குல வச்சு பிடவையால மூடி கொண்டு போறல மையத்தை. மக்கா மதீனா போனவும் பார்த்திருப்பீங்க. நாஷ், ஒரு மையத்து கட்டில் இருக்கும் தட்டு, அதுக்கு மேல வச்சு கொண்டு போவாங்க. அந்த மையத்து உயரமா கட்டமா கொளுத்ததா மெல்லியதா எல்லாத்தையும் கபனு மேலால பார்க்க. அப்ப வீட்டிலிருந்து கபிரிஸ்தான் கொண்டு போற வரைக்கும் எத்தனை ஆம்பளைகளோட பார்வை இந்த கபனு மேலான பட்டு உடல்ல பருமன விளங்குவாங்களோன்னு நினைக்கிற நேரம் வெட்கமாயிருக்கு. அஸ்மா பின்த் உமைஸ் சொன்னாங்க, நான் ஹபஷாவுக்கு ஆரம்ப காலத்துல ஹிஜ்ரத் போனவன். அங்க ஹபஷால ஒரு வித்தியாசமான முறையில சந்தூக்குல தான் ஜனாசாக்களை அடக்குவாங்க. அத ஒரு நமூனா செஞ்சு காட்டினான். அதுல பாத்திமா சொன்னாங்க, உங்களுக்கு முந்தி நான் மௌத்தா போனா இது போல ஒரு பெட்டியை செய்து சந்தூக் செய்து அதில வச்சு அடக்கிறதுக்கு நீங்க பொறுப்படுங்க. அதை அஸ்மா பின்த் உமைஸ் பொறுப்படுத்தாங்க. சொன்னாங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சதரகில்லாஹு கமா சதர்தினி, அந்நிய ஆண்கள பார்வையிலிருந்து என்ன மறக்கிறதுக்கு உதவ முன் வந்தீங்களே, அல்லாஹ் உங்களோட குறைகளை கியாமத்துல மன்னிப்பான். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியரு அலாமின் நுபலாட 2ஆம் பாகம் 172வது பக்கத்துல இந்த சம்பவத்தை பதிவு செய்துட்டு சொல்றாங்க, அது போலவே நடந்துச்சு. மதீனாவில் அப்படியான சந்தூக்குல ஜனாசாக்கள் கொண்டு போற வழக்கம் இல்ல. ஹஜ்ரத் ஃபாத்திமான ஜனாசா அப்படி கொண்டு போக ஹயாத்தோட இருக்கும் போதும் வெட்கம், மௌத்துக்கு பிறகும் வெட்கம். ஹஜ்ரத் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இருக்குது அவங்களோட வீட்டுக்குள்ள. அதுக்கு பிறகு அவருடைய தந்தையின் கபரும் இருக்குது. அந்த நேரம் முந்தானைய கலட்டிட்டு வீட்டுக்குள்ள போவாங்க வருவாங்க. ஏன் வாப்பா கணவன் தாங்க. எப்ப ஹஜ்ரத் உமர் அடக்கப்பட்டாங்களோ, ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றாங்க, அன்றிலிருந்து முந்தானைய கலட்டாம உள்ளுக்கு போறல்ல. ஏண்டா ஒரு மஹரம் இல்லாத ஒருவருட கபரு வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஹயாத்தோட உள்ளவங்களுக்கு முன்னாலேயும் வெட்கம், மையத்துகளுக்கு முன்னாலேயும் வெட்கம். இது அவர்கள் வளர்த்த பெண்கள். எங்கட உம்மாவும் எங்கட மகளும் எங்கட மனைவியும் எங்கட சகோதரியும் இவங்கட பின்னாலதான் சொர்க்கம் போறாங்க. நாளை கிளம்பி நான் எப்படி பார்க்க. ஆகவே அனைவர்களுடைய பொறுப்பு, பெண்களை வெட்கம் என்ற தலைப்பில வளருங்க. அதெல்லாம் கொடுக்கிறதுக்கு முதலாவது என்ன தேவை என்றா, உள்ளங்களோட இறக்கமாய்க்கும்.
தடி எடுத்து பொல்லெடுத்து ஒண்ணு காண்டா மிருகம் மாதிரி வீட்டுக்குள்ள போய்த்திருந்தா உங்களோட தீன் அங்க எடுப்படாது. இறக்கப்படுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளகளோட எவ்வளவு இறக்கம். ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றாங்க, கல்யாணம் முடிச்சு புள்ளகள் இருக்குது ஹஜ்ரத் ஃபாத்திமாக்கு, வீட்டுக்கு வந்தா ஒலும்பி நின்றுடுவாங்க. ஸல்லல்லாஹு மர்ஹபன் பிப்னதி, மகளே வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. பயணம் போற நேரமும் முத்தம் கொடுத்துட்டு போவாங்க, வந்து முத்தம் கொடுப்பாங்க. இறக்கம். இந்த இறக்கம் தான் வாப்பட வழியில புள்ளகளை கொண்டு போச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிங்களை போன்று எங்கட பிள்ளைகளை முறையாக வளர்த்து அவர்கள் மூலம் நாளை மறுமையில உயர்வை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக.